ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாட்சஸ் 360. நான் தான் உங்கள் டிக்கே பேசுகிறேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிற வீடியோ போட்டு. ஸோ இனிமேட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு கன்சிஸ்டன்சியாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் இப்போதைக்கு என்ன வந்துன்னா ரேண்டமாக மூவி ரிவ்யூஸ் போட போகிறோம். அதாவது இது வரைக்கும் பார்த்த மூவிஸுடைய ரேண்டம் ரிவ்யூஸ். ஸோ எந்த ஆர்டர்லாம் கிடையாது, ஆர்டர் இல்லாமல் கண்டப்பிடன்னு போடலான்னு இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு மூவியை பற்றி போடணும், இல்லை இந்த மூவியை பற்றி ரிவ்யூ வேணும், இல்லை எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கும் நான் போட ட்ரை பண்ணுறேன். இப்போது இந்த வீடியோவில் எந்த மூவியை பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, கிஸ் அப்படின்ற அந்த மூவியோட பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ கவின் அவருடைய மூவி தான். ஸோ ஓரளவுக்கு எனக்கு பிடிச்சிருந்த ஒரு லவ் ஸ்டோரின்னு சொல்லலாம். நல்லாவே இருந்துச்சு அண்ட் டீசென்ட் விஸ்வாசன். இப்போ அந்த மூவிஸோட கம்பேர் பண்ணும்போது இது சம்வாட் ஒரு டீசெண்டாக ஒரு மாதிரி ஹாப்பனிங்காக இருந்துச்சு மூவி பார்க்குறதுக்கு. அண்ட் விடிவி கணேஷ் அவருடைய டைலாக்ஸ் அண்ட் டெலிவரிஸ் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. நிறைய பேருக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி பர்சனலாக கேள்விப்பட்டேன். ஸோ எனக்கு ஓகேவாக ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. அண்ட் எனக்கும் நிறைய இடத்துல அந்த மூவிஸஸ் கனெக்ட் ஆன மாதிரி ஃபீலாக இருந்துச்சு. ஸோ ஒரு ஒன்லைனாக சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ கவின் ஓரளவுக்கு அந்த லவ்னாலே ஒரு மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற ஒரு கேரக்டர் மாதிரி காமிச்சிருக்காங்க. ஒரு நார்மலான ஒரு கேரக்டராக எந்த ஒரு இதுவுமே வேணாம் அப்படின்ற மாதிரி ஒதுங்கி போகிற ஒரு பர்சனாக காமிச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி ஒன்று சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த முக்கியமாக இந்த மூவி எனக்கு பிடிச்சதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு ஹிஸ்டாரிக்கலாக ஒரு ஸ்டோரியை சொல்லிவிட்டு அதை இதோட கனெக்ட் பண்ணது ஒரு மாதிரி நல்லாவே இருந்துச்சு அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அந்த ஒரு லவ்வோடைய கனெக்ஷன் அண்ட் ஒரு சில லாஜிக்ஸஸ் ஓகேவாக இருந்துச்சு. நிறைய பேருக்கு அந்த கடைசியில் நடந்த அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு நிறைய பேருக்கு பிடிக்கல. ஆக்சுவலாக ட்விஸ்ட்டு கிடையாது, ஒரு சின்ன சேஞ்ச் நடந்திருக்கும். அது நிறைய பேருக்கு பிடிக்கலன்றதும் கேள்விப்பட்டேன். எனக்கு அந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவிலேருந்து அந்த ஹிஸ்டாரிக்கலாக ஒரு ஸ்டோரியை சொல்லி, அதாவது கவின் அந்த இடத்துல ரூல் பண்ணிகிட்டு இருந்த ஒரு கிங்டமை, அந்த இடத்துல எல்லாருமே வார் பற்றின தாட்ஸ் மட்டும்தான் இருக்கணும். வேறு ஏதாவது தாட்ஸ் வந்துட்டால் அந்த வார் மேலே இருக்கிற அந்த ஒரு ஈடுபாடு குறைஞ்சிரும் அப்படின்றதாட்டி, ஸோ ஆண்கள் எல்லாருமே ஒரு மாதிரி ப்ரிவென்ட் பண்ணி அந்த மாதிரியான ஒரு கேரக்டராக வச்சுட்ருக்கிறாரு. ஸோ அதில் இருக்கிற ஒரு கப்புள் ஒரு சாபம் விட்டுருப்பாங்க. ஸோ அது இப்போ இவரை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயம் நடந்துகிட்ருக்கும். அண்ட் இப்போது கரண்ட்டாக இருக்கும்போதும் இவருக்கும் ஒரு பொண்ணை பார்த்து ஒரு மாதிரி அந்த ஒரு லவ் பாத்துக்குள்ளார போகும்போது அவருக்கு நடக்கிற ஸ்ட்ரகிள்ஸஸ் என்ன, அவர் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் இருக்கும். அதில் நிறைய சின்ன சின்ன ஃபேண்டஸியெல்லாம் இருக்கும். ஸோ ஒரு சில பேர் அதாவது கவின் கிஸ் பண்ணுறதை பார்க்கும்போது அவங்களோட ஃப்யூச்சர் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயம்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஃபன்னாகவே இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ் வாசன ஹோல்சம். ஸோ செம்ம ஒரு பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, ஃபீல் குட் மூவியாக இருந்துச்சு. ஒன் டைம் பார்க்கலாம். நீங்கள் இன்கேஸ் ஏதாவது ஒரு மூவி பார்க்கணும் அண்ட் ஏதாவது அதில் நிறையா கொஞ்சம் ஃபேண்டசி எலமெண்ட்ஸோட ஒரு சில ஜாலியான ஜோக்ஸஸோட ரிலாக்ஸாக ஏதாவது ஒரு மூவி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த மூவி ட்ரை பண்ணலாம். அந்தளவுக்கு அந்த இதுக்கு ஒர்த்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அதை மூவியை கொண்டு போன ஸ்க்ரீனிங்காக இருக்கட்டும். அண்ட் நிறைய பேர் இந்த மூவி ஆக்சுவலாக நானே இந்த மூவியை பார்க்குறதுக்கான ரீசன் இந்த டேரக்டர் சதீஷ், இந்த மூவியோட டேரக்டர் தான். ஸோ அந்த நிறையா அந்த ப்ரொமோஷனுக்காக பாட்காஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஹைப்பில் தான் இந்த மூவியுமே பார்த்தேன். ஸோ அந்த பாட்காஸ்ட்டில் அந்த ப்ரொமோஷனில் நடந்த ஒரு என்ஜாய்மெண்ட் இதில் இல்லைனாலும் இதில் எந்த அளவுக்கு கொண்டு வர முடியுமோ அந்தளவுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. அண்ட் கிளைமேக்ஸ் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நல்லாவே கொடுத்துருந்தாங்களேன்னு தோணுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஒரு சில விஷயம் ஏதாவது நிறையா லாஜிக்கலாக ஃபீல் பண்ணலாம், லாஜிக்கலாக மிஸ்டேக்காக இருக்கலாம், இல்லை ஒரு கேரக்டர் வைஸ் நல்லா இல்லாத மாதிரி இருக்கலாம். பட் ஹோல்சமாக பார்க்கும்போது அது சூப்பராகவே கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு கேரக்டரை எப்படி எலிவேட் பண்ண முடியுமோ, அந்த கவின் எப்படி அந்த ஒரு பொண்ணை ஹீரோயினை பார்க்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு அண்ட் அதுக்கப்புறமா அவர் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் அந்த ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேயிங் பார்க்காம பண்ணியிருந்தாங்க. ஸோ உண்மையுமே ஒரு நல்ல மூவி. ஸோ டைம் கிடச்சா ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இந்த மூவி எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் சொல்லுங்கள். அண்ட் இந்த மூவி ஆல்ரெடி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது, இந்த மூவி ஓகேவா இல்லையான்றதை சொல்லுங்கள். நீங்கள் எந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷனில் போனீங்க, அது எப்படி கொடுத்துச்சு அப்படின்றதையுமே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக். பாருட்டா.